பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே நாம் வந்து நிற்கும்படியாக தேவனை ஆராதிக்க தொழுது கொள்ள தேவனுடைய பெரிதான கரம் நம்மை மட்டுமாய் வழிநடத்தி கொண்டு நம்மோடு கூட இருப்பதற்காக அந்த மகிமை தேவனை, மகத்துவமான தேவனை, பரிசுத்தமுள்ள தேவனை, உன்னதமானவரை, உயர்ந்தவரை, நீதியின் சூரியன் ஆகியவரை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் அவரை வணங்கும்படியாய், அவரை போற்றும்படியாய், அவரை புகழும்படியாய் நமக்கு ஜீவனையே கொடுத்தவர் அந்த மகத்துவமான அந்த மகிமையின் தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த நேரத்திலே நாம் ஒரு நிமிஷம் கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் கனப்படுத்தி நாம் ஸ்தோத்தரித்து நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம். தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜனே உம்மை துதிக்கிறோம். கத்தாதி கத்தரே உம்மை துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம். அப்பா, உம்முடைய அன்பிற்காய், உம்முடைய இரக்கத்திற்காய், உம்முடைய தயவுக்காய் நீர் எங்கள் மேல் பாராட்டின ஆண்டவரே மகத்துவமான ஒவ்வொரு காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ தயவு மாறாததாய் இருக்கிறது, நீரும் மாறா தேவனாய் உடைய பிள்ளைகளாகிய எங்களுக்காக ஆண்டவரே நீர் இரக்கம் பாராட்டின, எங்களுக்காய் பரிந்து பேசுகிற தேவன். ஆண்டவரே, இந்த பூமியிலே எங்களை சுற்றி என்ன நடந்தால் நாங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் என் தேவன் அறிந்திருக்கிறார். அவர் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பார். எங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன், எங்கள் பலவீனங்களை எடுத்து போட்டு பலத்தையும் சுகத்தையும் கொடுக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அற்புதமானவரே உமக்கு நன்றி, அதிசயமானவரே உமக்கு நன்றி. எங்களை மகிமைப்படுத்துகிறவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, எங்களை உற்சாகப்படுத்துகிறவரே, எங்களை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புகிறவரே உமக்கு நன்றி. அப்படிப்பட்ட உண்மையுள்ள தேவனாகி உமக்கு நன்றி சொல். இந்த நல்ல வேலையிலும் உடைய கரத்தில் இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். துவக்கம் முதல் முடிவரை உடைய பிரசன்னம் இருக்கட்டும் அப்பா. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் மண்ணென்று நினைவு கூறுகிறோம் அப்பா. ஆண்டவரே, உடைய கரத்திலே இதை ஆண்டவரே நீ தாமே பாடும் பாடல்களில் ஆண்டவரே வாசிக்கிற உடைய சத்திய வார்த்தையிலும் தியானிக்கிற நேரத்திலும் தேவன் எங்களுக்கு பலனையும் எங்களுக்கு ஞானத்தையும் ஒருமனதையும் ஆண்டவரே கர்த்தரையே நோக்கி பார்த்து அவருக்காக நாங்கள் என்ன செய்தோம் என்று ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில நினைக்கத்தக்கதா நீர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து இந்த நேரத்தில் நன்றி சொல்லவும் இடத்துல வந்திருக்கிறோம் அப்பா. பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னீர்கள். பரிசுத்தத்தோடு தொழுது கொள்ள நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தினக்காய் நன்றி அப்பா. எங்களை பலப்படுத்தினக்காய் நன்றி. உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். நீரை மகிமைப்படும் பொறுப்படுத்திக் கொள்ள வந்துள்ள பிள்ளைகளை பெயர் பெயராய் நீர் ஆசீர்வதி. எல்லா பலவீனங்களை, உபத்திரவங்களை, வியாதி கட்டுகளில் இருந்து பலத்தை கொடுத்து சுகத்தை கொடுத்து அதிசயமாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். உமக்கு நன்றி சொல்லி தடப்பட்ட பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இன்னும் ஒரு கூட்டம் ஜனங்கள் வந்து சேர தேவ இறக்கமுடைய பிள்ளைகளுக்காக எங்களுக்கு கிடைக்கட்டும் அப்பா. நாங்கள் அநேகருக்கு உடைய சத்தியத்தை சொல்லுகிற கருவியாய் நீ தொடர்ந்து எங்களை பயன்படுத்த உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். தேவதாய்வை தொடர்ந்து கிடைக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. தேவ நாம மகிமைக்காக நாம் பாட்டு புத்தகத்திலே 1298வது பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா என்கிற ஒரு அருமையான பாடல். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட மகிமையின் தேவனை, மகத்துவமான தேவனை நன்றி சொல்லும் விதமாக இந்த நேரத்தை பாடல் மூலமாய் அவரை நாம் கனப்படுத்துவோமாக. நீரென்றே வாழ்வேது இறைவா, உன் நினைவென்றே மகிழ்வேது தேவா. நீரென்றே வாழ்வேது இறைவா, உன் நினைவென்றே மகிழ்வேது தேவா. உலகத்தில் நூறாம் நான் வாழ்ந்த போது, உலகத்தில் நூறாம் நான் வாழ்ந்த போதும் உம்
ஒரு நாளே போதும் நீர் இல்லத்தில் வா. ஒரு நாளே போதும் நீரின் வாழ்வு இறைவா. உம் நினைவின் மகிழ்வேது தேவா. பல கோடி நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தை நான் கேட்ட போதும் இயேசுவே பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் உயிர் வாழுமே, ஓர் ஜீவன் உயிர் வாழுமே. உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின் வாழ்வேது இறைவா. உம் நினைவின் மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவ தந்தவர் நீர். கல்லுக்குள் தேரை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். உமையன்றி அணுவேதும் அசையாதையா. உமையன்றி அணுவேதும் அசையாதையா. உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரென்றி வாழ்வே இறைவா. உம் நினைவின் மகிழ்வேது தேவா. நன்மை செய்தீரையா, அதில் எதற்கே நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மை செய்தென்று நன்றி சொல் துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். ஆயிரம் நாவும் போதாதையா. ஆயிரம் நாவும் போதாதையா. நீரின் வாழ்வேது இறைவா. உம் நினைவின் மகிழ்வேது. உலகத்தில் 100 நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 நான் உம் இல்லத்தில் வா. ஒரு நாளே போதும் உம் இல்லத்தில் வா. ஒரு நாளே போதும் நீரென்றே வாழ்வே இறைவா. உம் நினைவின் மகிழ்வேது தேவா. அல்லேலூயா. ஆமென். தேவன் நமக்கு 1000 வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். பல ஆயிரம் வார்த்தைகளை வேதத்தில் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு ஜீவனை கொடுக்கிறதாக இருக்கிறது. அந்த ஜீவனையே கொடுத்த தேவனை நாம் பாடல் மூலமாய் 1598வது பாடல் மூலமாக சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. தேவன் நமக்கு கொடுத்த இந்த நன்மைகளை நினைத்து, அவர் இந்த பூமியிலே வழிதப்பி திரிந்த நம்மை, பாவத்திலே அலைந்து திரிந்த நம்மை, அவருடைய அன்பு குரல் நம்மை அழைத்தது. அவர் நம்மை சத்துருவனுடைய கையில் இருந்தும், அங்கே பாவத்திலும் அழிவிலும்
பாதாளத்திலும் சென்று பிள்ளைகளாக இருந்த நம்மை அவர் மீட்டெடுத்து அங்கே பரலோகத்தில் அவரோடு கூட வைத்துக் கொள்ளும்படியா, அவரோடு கூட நாம் என்றைக்கும் ஜீவிக்கும்படியாக அவர் நமக்கு பெரிதான காரியங்களை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மகிமையின் தேவனை நாம் ஒரு பழைய பாடல் இது, எல்லா தேவ ஜனங்களும் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் பாடுகிற பாடல். நம்மை முற்றிலும் ரட்சித்தவரை, நம்மை மாற்றினவரை நாம் பாடல் மூலமாய் மகிமைப்படுத்தலாம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. வலிதப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழிய சுமந்தடைந்தேன், தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழிய சுமந்தடைந்தேன், அவர் அன்பு குரலில், அவர் அன்பு குரலே அழைத்தது என்னை, அந்த நாளில் எந்த பாவம் நீங்கேற்றே, அந்த இன்ப நாளில் பாவம் நீங்கேற்றே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார், சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார், ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார், ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார், அந்த இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு சொந்தமானாரே, சந்தோஷம் பொங்கும், சந்தோஷம் பொங்கும், சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிவார், பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார், நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன், நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன், என்னில் வா இயேசுவோடு என்றும் வாழுவேன், என்னில் வா இயேசுவோடு என்றும் வாழுவேன், சந்தோஷம் பொங்கும், சந்தோஷம் பொங்கும், சந்தோஷம், அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்கும், சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. தேவன் நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை நினைத்து, அந்த கிருபையை நினைத்து, அந்த இரக்கத்தை நினைத்து, இந்த நேரத்திலே கர்த்தருடைய கரத்திலே இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் தேவ கிருபையும்
தேவ தயவும் தேவ பிரசன்னமும் கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கவும், தேவன் தயவிலே நாம் இன்னுமா இந்த பூமியிலே அவருக்கென்று சாட்சியாய் ஜீவிக்க கர்த்தர் நம்மை வழிநடத்தும்படியாக இந்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென் இயேசுவே, ஆமென் ராஜாவே, நன்றி ஐயா. ஆமென், ஆமென் ராஜாவே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென் ராஜாவே. ஆமென், ஆமென். ஒன்றுமில்லை அப்பா, ஆமென் ராஜாவே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா, ஆமென். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் இயேசுவே, நன்றி அப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் இயேசுவே, நன்றி அப்பா. கிருபை, கிருபை ராஜாவே, ஆமென், ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஆமென் ராஜாவே, நன்றி அப்பா. நன்றி ராஜா, நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஆமென், ஆமென் இயேசுவே. மன்னித்தருளும், இரக்கம். ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென், ஆமென் இயேசுவே. கிருபை செய்யும், கிருபையாயிரும். ஆமென். இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, நன்றி, நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஆமென், ஆமென். நன்றி அப்பா, நன்றி, நன்றி ராஜா. நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, ஆமென். ஆமென் இயேசுவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென் ராஜாவே. ஆமென், ஆமென் ராஜாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ராஜாவே, பலன் தாரும், பலன் தாரும். கிருபை தாரும், இரக்கம் தாரும். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஐயா, நன்றி ராஜாவே. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபை ராஜாவே, கிருபை, கிருபை, கிருபை அப்பா. ஆமென், ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென் இயேசுவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசுவே, கிருபை செய்யும், இரக்கமாயிரும், இரக்கமா. ஆமாண்டவரே, நன்றி, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் தகப்பனே, கிருபையாயிரும், இரக்கமா. ஆமாண்டவரே, இயேசுவே, தாரும், தாரும் அப்பா. மனதிறங்கும், மனதிறங்கும் அப்பா. ஆமென், ஆமென் ராஜா. இயேசுவே, கிருபையாயிரும், கிருபை செய்யும். நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஆமென், ஆமென் அப்பா. ஆமென் இயேசுவே, கிருபையாயிரும், கிருபையாயிரும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா.
ஆமென் ஆமென் ராஜா. ஆசீர்வதி, பலப்படுத்தும் பலப்படுத்தும். ஆமென் இயேசுவே. கிருபை 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 அப்பா. இறக்கும் அப்பா, கிருபை செய்யும் கிருபை செய்யும். ஆமென். தேவனம் செபத்தை கேட்டற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. நீரை மகிமைப்படும் கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் கர்த்தரை கனப்படுத்தி நாம் அவரை ஸ்தோத்தரித்து நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. ஆமாண்டவரே, எங்களை காக்கிறவராய், எங்களை கண்மணி போல பாதுகாக்கிறவராய் இருக்கிறீரப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கிருபைக்காய் நன்றி. நீர் மாறாதவராய் இருப்பதற்காய் நன்றி. நீர் மகிமையின் தேவனாய் இருப்பதற்காய் நன்றி. ஆண்டவரே, அன்பு நிறைந்தவரே உமக்கு நன்றி. அதிசயமானவரே உமக்கு நன்றி. ஆலோசனை கர்த்தரே உமக்கு நன்றி. ஜீவனின் அதிபதியே நன்றி. கைவிடாதவரே நன்றி. கரம் பிடித்து வழி நடத்துறவரே உமக்கு நன்றி 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 ஐயா. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. பலன் இல்லாதவருக்கு பலனை தருகிறவரே ஆண்டவரே, உடைய புது பலனை எங்களுக்கு தருகிறவரே, நடக்க சொல்லி தருகிறவரே ஆண்டவரே, நாங்கள் தவிர்த்து நிற்கும் பொழுதும் ஆண்டவரே, தனிமையாய் இருக்கும் பொழுதும் ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்தி எங்களை பாதுகாத்து எங்களோடு கூட இருக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, எனக்கு எதிராய் யார் நிற்பார்கள் என்று நீ சொல்லி இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்களின் கிரியில் கொல்லாத கரங்களையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே முறித்தெழுந்து ஆண்டவரே நீர் ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. நீர் கர்த்தாவே உம்முடைய சத்தியத்திலே எங்களை நடத்துகிறீர். சத்திய ஆவியின் பலனை எங்களுக்கு தருகிறீரப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே நீர் பரிதபிக்கிறவராய் இருக்கிறீரப்பா. இருளில் உள்ள ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வெளிச்சத்தை காண கிருபை கொடுக்கிறீர். உமக்கு நன்றி 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 அப்பா. நன்றி ராஜா, நன்றி ஐயா, நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவும் பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவும் பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. ஆமாண்டவரே, உடைய காருண்யத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் இழுத்து கொண்டீரப்பா. உடைய அன்பு பெரியது, உடைய இரக்கம் பெரியது, உடைய கிருபை பெரியதப்பா. அது மாறாததா இருக்கிறது, அது மகிமையாய் உள்ளது, அது உன்னதா தேவனிலிருந்து கொடுக்கிற உன்னத பலனாய் இருக்கிறது கர்த்தாவே. இந்த உன்னத பலத்திலே நாங்கள் பலனடையும்படியா, நாங்கள் சுகமடையும்படியா நீர் வல்லமை அனுப்புகிற தேவனாய் இருக்கிறீர். நீர் அன்பு கூறுகிற தேவனாய் இருக்கிறீர், இரக்கம் பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறீர், தயவு செய்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அப்பா, உடைய அன்பு பெரியதாக இருக்கிறது, உடைய இரக்கம் பெரியதாக இருக்கிறது. ஆண்டவரே, நீர் அப்படிப்பட்ட மகிமையின் தேவன், என் மகத்துவமான தேவன் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, உடைய நாமமாகிய இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, அது இனிதான நாமம் அப்பா, அது இணையில்லாத நாமம், இன்ப நாமம் அப்பா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம்.
நம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிடானா. நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பி வந்தோரை கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆமாண்டவரே, முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிடும் என்று சொன்னீரப்பா. இயேசுவே, நீரே வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனப்பா. நீர் இந்த பூமியிலே மனுஷனா இயேசு என்கிற பெயரிலே வந்தீரப்பா. எங்கள் பாவங்களை போக்க, எங்கள் அக்கிரமங்களை உடைய ரத்தத்திலே கழுவும்படியா இந்த பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தினீரப்பா. அது பரிசுத்த ரத்தம், அது மகிமையின் ரத்தம், ஆட்சிமையுள்ள ரத்தம், அதிசயங்களை செய்கிற ரத்தம் அப்பா. பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற ரத்தம் அப்பா, சுகத்தை கொடுக்கிற ரத்தம் அப்பா, ஜீவனை கொடுக்கிற ரத்தம் கத்தாவே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட அந்த பரிசுத்த தேவனே, ஆண்டவரே, எங்கள் முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் நீரே கர்த்தர் என்று அறிக்கையிடும் என்று சொன்னீரப்பா. நாங்கள் முழங்காலை ஆண்டவரே உம்முடைய கரத்திலே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் முழங்கால் படியிட்டு நாங்கள் உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம் அப்பா. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா, என்றென்றும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. வானமும் பூமியும் ஒளிந்து போனால் உடைய வார்த்தைகள் அது ஒளிந்து போகாததப்பா. மகிமையின் தேவன் நீர், மகத்துவமான தேவன் நீர், பரிசுத்தம் உள்ள தேவன் அப்பா, அன்பின் தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடே துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடே துதித்திடுவேன். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவி. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடே துதித்திடுவே. யெகோவா ஷாலோம், கூடவே இருக்கிறீ. யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீ. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடை துதித்திடுவேன். ஆமாண்டவரே, நாங்கள் கருத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஆவியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உன்னதங்களின் தேவனை ஆண்டவரே, உற்சாகத்தோடு துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் நீர் கொடுத்த பலத்தோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு அனுப்பின அந்த வல்லமையோடு நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. நீரே துதிக்கப்படத்தக்கவர், ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், போற்றப்படத்தக்கவர், புகழப்படத்தக்கவர், உன்னதமானவர், உயர்ந்தவராய், நீதியின் தேவனாய், சமாதானத்தின் தேவனாய், மகிமையின் தேவனாய், ஆண்டவரே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனாய், அப்படிப்பட்டவனுக்கு நன்றி சொல்லி உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடும். ஆராதனை துவக்கம் முதல் முடிவுரை உடைய பிரசன்னம் இருந்து வழி நடக்கும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் எழுந்து நின்று வேதத்திலே ஒரு பகுதியை வாசித்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சங்கீத புத்தகத்திலே 18ஆம் சங்கீதம்
18 1 18 வரை மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 18ஆம் சங்கீதம். என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீக்கலாக்கி ரட்சிக்கப்படுவேன். பாதாள கட்டுக்கள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்து அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்கள் அஸ்திவாரங்கள் குலுங்கி அசைந்தது. வானங்களை தாழ்த்தி இறக்கினார், அவர் பாதாளங்களின் கீழ் காரிருள் இருந்தது. இருளை தமக்கு மறைவிடமாக்கி கரும் புனல்களையும் ஆகாயத்து கார்மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கி கர்த்தர் வானங்களிலே குமரினார், உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். கல்மலையும் நெருப்பு தழலும் விழுந்தது. அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாசக்காற்றினாலும் தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ரு என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். ஆமென். வாசித்த வார்த்தையிலே கர்த்தர் தாமே தம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டி தருவாராக. இந்த நேரத்திலே கடந்த நாட்களிலே நாம் வாசித்து தியானித்த தாவீதினுடைய ஜீவியத்திலே காணப்பட்ட இன்னும் அநேக காரியங்களிலே ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமாக நாம் இன்றைக்கு 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1 5 வரை வாசித்து தொடர்ந்து செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1 5 வரை வாசிக்கலாம். சவுலோடே பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீது ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தான். சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவைப் போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்தி கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் தாவீதுக்கு கொடுத்தான். தாவீது சவுல் தன்னை அனுப்பின எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷர் மேல் அதிகாரி ஆக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான நேரத்திலே வாசித்த உம்முடைய சத்திய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த அருமையான நாளிலும் இதோ ஆண்டவரே, நீர் எவ்விதமாக தாவீதை வழிநடத்தினீர், நீர் எவ்விதமாய் தாவீதோடு கூட இருந்தீர், எவ்விதமாக நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தீர் என்று கடந்த நாட்களிலே நாங்கள் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட தாவீதனுடைய ஜீவியத்திலே காணப்பட்ட ஆண்டவரே செய்கைகள், அவனுடைய சிந்தனைகள், வழிகள், அது எப்படிப்பட்டது என்று சிந்திக்கிற இந்த நேரத்திலே உடைய கிருபை, உடைய தயவு உடைய பிள்ளைகளாகி எங்களுக்கும் கிடைக்கட்டப்பா. தாவீதோடு இருந்த தேவன் எங்களோடும் கூட இருக்கிறேன் என்று சொன்னீரப்பா. உடைய பிள்ளைகளை, உம்மை நேசிக்கிறவர்களை, உம்மை விசுவாசிகளை ஆண்டவரே, நீர் எல்லா ஜனங்களையும் ஆண்டவரே பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறேன்.
நீர் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிற தேவனாய் இருக்கிறீர். எங்கள் ஒவ்வொருவரும் மேலும் நீர் அன்பு கூர்ந்தீரப்பா. அந்த அன்பின் வெளிப்பாடாய் நீர் இந்த பூமியிலே மனுஷனாய் வந்து உடைய இரத்தத்தை சிந்தினீரப்பா. அது எங்கள் ஒவ்வொருவருக்காக சிந்தப்பட்டது என்று நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அதே போல இந்த நேரத்திலே தாவீதுக்கு நீர் என்ன காரியத்தை சொன்னீரோ அதை வாசித்து தியானித்து எங்களுடைய ஜீவியத்திலே அதை பொருத்தி பார்த்து அதை எவ்விடமாய் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்டதான காரியம் நடந்தது, அதன் மூலமாய் என்ன தாவீதின் ஜீவியத்திலே நடந்தது என்று இன்னைக்கு வாசித்து தியானிக்கிற வார்த்தையின் மூலமாய் அதை புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள எங்கள் ஜீவியத்திலும் அப்படிப்பட்டதான காரியங்களை தேவனே நீர் எங்கள் ஜீவியத்திலும் நடக்க உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். நீங்கள் உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு மீண்டுமாய் வாழ்த்தல் சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் கடந்த வாரங்களிலே நாம் தாவீதை குறித்தும் தாவீது எவ்விதமாக அங்கே கோலியாத்தை ஜெயித்தான் என்று பார்த்தோம். பிறகு அதற்கு பிறகு தாவீது அங்கே எவ்விதமாக அங்கே இப்பொழுது கூட நம்ம வாசித்த இந்த 18ஆம் அதிகாரத்திலே அங்கே யோனத்தானுக்கும் அவனுக்கும் எவ்விதமான ஒரு காரியம் இருந்தது என்று நாம் அங்கே வாசித்தோம். இதிலே இன்றைக்கு கொடுக்க போகிற செய்தியானது தாவீதுனுடைய ஜீவியமானது எப்படிப்பட்ட ஒரு ஜீவியமாய் இருந்தது, தாவீதுனுடைய வாழ்க்கையில் அவன் எப்படி தேவனாலே உயர்த்தப்பட்டான். ஆமென். அதுதான் மிக முக்கியமானது. ஏனென்றால் வேதம் நமக்கு அதைத்தான் சொல்லுகிறது. நான் அந்த வார்த்தையை நான் கடைசியாக சொல்லுகிறேன். அந்த காரியத்தை நாம் செய்யும் பொழுது தேவன் நமக்கு என்ன தருகிறார் என்று நாம் பார்க்க முடியும். அதற்கு அங்கே இந்த அதிகாரத்திலே ஒரு முக்கியமான காரியம் 5ஆம் வசனத்தை நாம் வாசித்து இந்த நாளுக்கான செய்தியாக நாம் அதை தியானிக்க போகலாம். 5ஆம் வசனத்தை மறுபடியுமாக யாராவது வாசிங்க. காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாய் இருந்தான். போதும். இங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதை நாம் ஆங்கிலத்திலே வாசிக்கலாம். யாராவது எடுத்தவர்கள் அதை ஆங்கிலத்திலே வாசிங்க, சீக்கிரமாய் வாசிங்க. ஓகே, இங்கே நீங்கள் பார்த்தீர்களானால் ஒரு வார்த்தை behaved himself wisely. எப்படியாமாம்? behaved himself. அவன் தன்னை தான் செய்கிற அந்த பிஹேவியர், நடத்தைகள் என்று சொல்கிறோமே, அவன் நடக்கிற காரியங்கள், பேசுகிற காரியங்கள், செய்கிற காரியங்கள் எப்படிப்பட்டதா இருந்ததாமா? வைஸ்லி, புத்தியாக. எப்படி இருந்ததாமா? புத்தியாய் நடந்து கொண்டானாம். ஆமென். அதுதான் வேதமும் சொல்லுகிறது, எண்ணத்தை கற்றுக்கொண்டாலும் புத்தியை அதை சம்பாதிக்க வேண்டும். இன்னைக்கு மனுஷன் எதையோ சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் பேச்சுக்களை பார்த்தீங்கன்னா புத்திகனமா பேசுவான். கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் இருக்கும். அவன் பேச்சு பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு எரிச்சலை கூட்டும், அல்லது மற்றவர்களை கோபப்படுத்தும், அல்லது அவனுடைய பேச்சு அவனை கொன்று போடும்படி ஆகிவிடும். இன்னைக்கு உலகத்திலே அநேகருடைய காரியங்களை நம்ம கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப நம்முடைய ஜீவியம், இங்கே தாவீதனுடைய ஜீவியம் எப்படி இருந்தது? நாம் எப்படி பேசுகிறோம்? நாம புத்தியாய் பேசி கொண்டிருக்கிறோமா? அப்படி புத்தியாய் தாவீது பேசினதினாலே அங்கே தாவீதுக்கு என்ன ஒரு காரியம் தேவன் செய்தார் என்று பாருங்கள். ஆமென். அவன் புத்தியாய் நடந்ததினாலே அந்த ராஜாவாகிய சவுல்
சவுலுக்கும் தாவீதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏனென்றால் இவர்கள் ஒரு கோத்திரம், அவர்கள் ஒரு கோத்திரம். அது மட்டுமல்ல, சவுலுடைய சவுல் ஒரு பெரிய ராஜா. சவுலுக்குன்னு மகன் இருக்கிறார், அல்லது பெரிய நிறைய அதிகாரிகள் இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் இருந்தாலும் அங்கே தாவீதினுடைய காரியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதாமாம்? சவுலுக்கு எப்படி இருந்ததாமாம்? பிரியமாயிருந்தது. ஆமென். பிரியப்படுகிறான். அவன் செய்கிற காரியத்தில் ஒரு பிரியம் வருது, ஒரு அன்பு வருகிறது. அதைத்தான் அங்கே பார்க்கிறோம் பாருங்க. And also the sight of the Saul servant. அங்கே அவன் என்ன செய்கிறானாமா? அவனுடைய பார்வைக்கு அவன் செய்கிற காரியங்கள் அது எல்லாமே அவனுக்கு ஒரு அன்பு செலுத்தும்படியாக அவன் பார்க்கிற பொழுது, அவன் என்னென்ன காரியத்தை எல்லாம் பார்க்கிறானோ அந்த காரியத்திலே அவன் செய்கைகள் ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமாக, அங்கே மற்ற எல்லாரை விட, மற்ற அதிகாரிகளை விட, அவனோடு கூட இருக்கிற அவனுடைய பிள்ளைகள், மற்ற உறவினர்கள், நண்பர்கள், இப்படி ஒரு ராஜாவுக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருப்பார்கள். எல்லாவற்றிலும் விட தாவீது எப்படிப்பட்டவனாய் இருந்தாராமாம்? புத்தியாய் காரியத்தை நடப்பிக்கிறது. அவன் செய்கிற காரியம் அது ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கிறதாம். ஆமென். அது மட்டுமல்ல, அங்கே அவன் யுத்தத்துக்கு போகும் பொழுது அங்கே பாருங்க ஒரு காரியம் சொல்றது 7ஆம் வசனத்துல, அந்த ஸ்திரீகள் ஆடிப்பாடியில் சவுல் கொன்றது 1000 தாவீது கொன்றது 16000 என்று முறைமுறையாய் பாடினார்கள். பாருங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. எவ்வளவு மடங்கு அதிகமாக அவன் கொலை செய்கிறான் பாருங்க. அங்கே போர்ல போய் இந்த பெலிஸ்தியர்கள் யாரு? இஸ்ரவேலர்களுக்கு எப்பொழுதும் தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதும் அவர்களை ஏதாவது ஒரு காரியத்தை தடை செய்ய அவர்கள் என்ன செய்தாலும் இவர்களுக்கு பிடிக்காது. இவர்களுக்கென்று ஒரு நாடு இருக்கிறது, இவர்களுக்கென்று ஜனங்கள், இவர்களுக்கென்று காரியங்கள் எல்லாமே இருக்கிறது. ஆனால் இவங்க என்ன செய்கிறது? பக்கத்து நாட்டுக்கு வேணுனே போய் தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதான் பெலிஸ்தியர்கள். அப்படிப்பட்ட அந்த பெலிஸ்தியர்களை தாவீது என்ன செய்கிறான்? போரிட்டு அங்கே அநேகரை கொன்று திரும்பி வரும் பொழுது அந்த பட்டணத்தில் இருக்கிற அங்கே ஜனங்கள், ஆண்கள், பெண்கள் எல்லோரும் ஆடல் பாடலுடனே, அங்கே மேள தாளங்கள், வாத்தியங்களுடனே சந்தோஷமாக அங்கே பாட்டு பாடிக்கொண்டு வந்து அங்கே அந்த பாட்டை ராஜா கேட்கிறார். எப்படி பாடுறாங்களாமா? பெண்களும் சேர்ந்து பாடுறாங்களாமா. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி அவனை அங்கே தாவீதை அங்கே அவர்கள் கனப்படுத்துறாங்க. ஆனா இங்க காணப்படுகிற 2 முக்கியமான வித்தியாசத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், தேவன் உங்களுக்கு ஒரு பதவி அல்லது உங்களுக்கு ஒரு பொறுப்பு, ஒரு நல்ல குடும்பம், ஒரு நல்ல கணவனோ அல்லது நல்ல மனைவியோ கிடைக்கிற பொழுது நீங்கள் அந்த குடும்பத்தை எப்படி பக்குவமாய் நடத்தி கொண்டு போகிறீர்கள், அல்லது உங்களுக்கு ஒரு நல்ல பிள்ளையை தேவன் கொடுக்கிற பொழுது அந்த பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்த்தி எப்படி தேவனுக்காக பிரியமாய் வைக்கிறீர்கள் என்று தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இங்க தாவீது ஜெயித்து வருகிற பொழுது அங்கே சவுலுக்கு என்ன வருகிறதாமா? சவுலுக்கு எப்படி இருந்தது? அங்கே 9ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, அதை வாசிங்க. காய் மகாரமாய். அது என்ன காய் மகாரமாய் அப்படின்னா என்னது? காய் மகாரமாய் என்னது? அதைத்தான் அதுக்கு முந்தின வசனத்துல வாசித்தீங்கன்னா, சவுலுக்கு இந்த வார்த்தையை கேட்ட பொழுது முதலாவது व्यसனமாக இருந்தது, இரண்டாவது
எரிச்சல் அடைகிறான். பாருங்க, இவன் தாவீதுக்கு சவுல் தான் கொண்டு வந்து அந்த பதவியை கொடுத்து அந்த உயர்ந்த அந்தஸ்திலே வைத்தது. அது மட்டுமல்ல, அங்கே ராஜா செய்ய வேண்டிய, ராஜாவுடைய படை வீரர்கள் செய்ய வேண்டியதைத்தான் இவர் செய்கிறார். இவர் ஒன்றும் போய் அதிகமாக செய்யல. ஆனாலும் என்ன செய்யப்படுகிறது? சவுலுக்கு உண்மையிலே எரிச்சல், கோபம் ஏற்படுகிறது. கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம அடுத்த வாரம் சவுலை குறித்து நம்ம தியானிக்கலாம். ஏனென்றால் நம்ம இன்னைக்கு சவுலை குறித்து அதிகம் நான் பேச விரும்பல. ஏனென்றால் சவுலிடத்திலே அநேக காரியங்கள் காணப்பட்டது. அவனிடத்திலே காணப்பட்ட நல்ல காரியங்கள் என்ன, அவனிடத்திலே காணப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன என்று நம்ம அடுத்த வாரம் நம்ம தியானிக்கலாம். இன்றைக்கு இங்கே தாவீதின் இடத்திலே முதலாவது நீங்க பார்க்கிறப்போ புத்தியாய் நடந்து என்ன செய்யப்பட்டாராமாம்? ஜனத்திற்கு அதிபதியாகிறார். இரண்டாவது காரியம் நீங்கள் வாசித்தீர்களானால் 14ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். பாருங்க, அங்கே நீங்க பாக்குறீங்க, தாவீது காரியத்திலே சரியாய் நடக்கிறது. முதலாவது அவனுக்கு கொடுக்கிற ஒரு காரியங்கள், ஒரு காரியம் கொடுக்குறாங்க, இந்த இதை போய் செய்து முடி, இதை இப்படி நடத்து என்று சொல்லி சொல்றப்போ அதை புத்தியாய் நடத்தி, அதை ஜெயத்தோடு நடத்தி, அங்கே ஜனங்களும் அங்க இருக்கிற அதிகாரிகளும் அது மட்டுமல்ல அந்த ராஜாவும் பிரியப்படும்படியாக செய்கிற காரியம் இந்த 5ஆம் வசனத்திலே வாசித்தோம். இங்கே 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுடைய செய்கைகள் எப்படி இருந்ததாமா? புத்தியாய் செய்கிறது. எதை செய்தாலும் புத்தியாய் செய்கிறது. ஏதோ சண்டைக்கு போறது மட்டும் போய் சண்டைக்கு போட்டு வந்து திரும்ப வந்து அங்கே எதிர்த்து நிற்கிறவனாகவோ அல்லது மற்றவர்களை மட்டம் தட்டி பேசுவதோ அல்லது மற்றவர்களை அங்கே ஏளனமாய் பார்ப்பதோ பரிகாசம் செய்வதோ அல்லது மற்றவர்களை அடிமைப்படுத்துகிற அப்படிப்பட்ட செய்கை அல்ல. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு அநேகருக்கு அதான், ஒரு பதவி கிடைக்கிறப்போ, ஒரு பணம் வர்றப்போ அல்லது ஒரு அந்தஸ்து கிடைக்கிறப்போ அல்லது குடும்பத்திலே ஆசீர்வாதம் வருகிறப்போ ஜனங்கள் நடந்து கொள்கிற விதமே வித்தியாசமாக இருக்கிறது. நம்முடைய ஜீவியத்திலே நாம் எப்படி நடக்கிறோம்? தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார், ஒரு நன்மைகளை கொண்டு வருகிறார் என்றால் அதை நீங்க எந்த விதத்திலே அதை செய்து முடிக்கிறீர்கள், அது எப்படி உங்களுடைய ஜீவியத்திலே அதை கரெக்டாக நீங்க பயன்படுத்துகிறீர்கள் என்று தேவன் கவனிக்கிறார். அதை நீங்கள் புத்தியாய் செய்யும் பொழுது அங்கே யார் கூட இருந்தாவாமா? கர்த்தர் அவனோட கூட, தேவனே கூட இருக்கிறார். ஆமென். அப்ப நீங்க ஒரு செய்கைகளை செய்யும் பொழுது அந்த செய்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமாமாம்? தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும், அது ஞானமாக இருக்க வேண்டும், புத்தியாக இருக்க வேண்டும். அந்த காரியமானது அது மற்றவர்களை பிரியப்படுத்த வேண்டும். அங்க கூட இருக்கிற அதிகாரிகளுக்கும் அங்கே என்னவா இருக்காமா? அதிகாரியுடைய கண்கள் மேல, அவன் மேல ஒரு பிரியம் வருது. அவனை பார்க்கிறப்பவே ஒரு பிரியம் வருது மற்றவங்களுக்கு. அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். நம்மை பார்த்தாலே மற்றவர்கள் கண்களுக்கு பிரியமா இருக்கணும். தலையை திருப்பக்கூடாது, அல்லது எரிச்சல் அடையக்கூடாது, அல்லது வெசனப்படக்கூடாது. ஐயோ இப்படி ஆயிடுச்சே, நமக்கு கிடைக்கலையே என்று சொல்லி பொறாமைப்படுவது. இது எல்லாம் தேவ பிள்ளைகள் கவனமாக வேதத்திலே ஒவ்வொரு தேவதாசர்களுடைய ஜீவியத்திலே அவர்கள் எப்படி ஒரு நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். அந்த சந்ததி மட்டுமல்ல, தாவீது மட்டுமல்ல, தாவீதுக்கு பிறக்கிற பிள்ளைகள், அதனுடைய பிள்ளைகள், இப்படி நம்ம அதையெல்லாம் தியானிக்க போகிறோம் இன்றைக்கு. பாருங்கள், அந்த தாவீது என்கிற ஒரு மனிதன் செய்த செயல் அது எப்படிப்பட்டதான காரியங்களை கொண்டு வருகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, இங்கே தாவீது என்ன செய்கிறாராமா? செய்கைகளிலே புத்தியாய் நடந்து கொண்டு வந்தார். அடுத்த வசனம் சொல்லுது, இன்னொரு வசனம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, புத்திமான் மட்டுமல்ல, மகா புத்திமானாய் நடக்கிறானாம்.
எப்படியாமா பாருங்க, வெரி வைஸ்லி, ஆங்கிலத்திலே அது எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது? வெரி வைஸ்லி, மிகுந்த புத்தியாக, ரொம்ப கவனமாக, ஷார்ப் மைண்ட்னு சொல்லுவாங்க, அல்லது வெரி கான்சியஸ் அப்படிம்பாங்க. அந்த செய்கிற செயல்கள்ல அதை ஒருமுகப்படுத்தி அதை மட்டும்தான் அந்த ஒரே ஒரு போக்கஸ் செய்கிறது. வேற எதை குறித்தும் கவலைப்படாமல், வேற எதை பற்றியும் யோசிக்காமல், என்ன சொன்னாங்களோ, என்ன பொறுப்பு கொடுத்திருக்கோ, எப்படி நடக்க வேண்டுமோ, எப்படி பேச வேண்டுமோ, அதை சரியானபடி பேசி சரியானபடி செய்கிறது. இதைய கண்டு யாருக்கு பயம் வருதாமா? சவுல் யாரு? அந்த நாட்டின் ராஜா. லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க இஸ்ரவேல் அன்னைக்கு. அத்தனை லட்சம் பேருக்கும் இவர்தான் ராஜா. இன்னொன்னு, அவருடைய உயரம், அவருடைய ஆளை பார்த்தீங்கன்னாலே நமக்கே அப்படி ஜெய்ஜாண்டிக்கா இருப்பார். அப்ப அவ்வளவு பெரிய ஒரு மனிதன். அது மட்டும் இல்ல, இங்க தாவீது நீங்க எடுத்தீங்கன்னா அந்த நாட்கள்ல, இப்ப இதெல்லாம் வாசிக்கிறது, இது எந்த வயசுல தாவீதுக்கு நடக்குதுன்னா ஒரு 20 வயசுக்குள்ள, பெரிய வயசெல்லாம் இல்ல. நீங்க சவுளுடைய வயது குறைந்தது ஒரு 40 வயதெல்லாம் இருக்கு. அப்போ ஒரு 40-45 வயது ஆன ஒரு ஒரு வயோதிபர் ஒரு 20 வயசு சின்ன பையனை பார்த்து என்ன செய்கிறாரு? பயப்படுகிறார். ஏன் அவர் பயப்படுறாருன்னா, அவன் இவனை கொன்று போடுவார் அல்லது இவரை பிடுங்கி விடுவார் என்று அல்ல. அவன் செய்கைகள், அவன் பேசுகிற காரியங்கள், அவன் நடக்கிற காரியங்கள், யாரும் அவனை குறித்து எதுவும் சொல்ல முடியாதபடி அவ்வளவு மகா புத்திமான். எப்படிப்பட்ட புத்திமான்? இதற்கு முன்னாடி 2 காரியத்தை பார்த்தீங்க. புத்தியாய் காரியத்தை நடப்பித்தான். அவன் செய்கைகளிலே புத்தியாய் இருந்தது. ஆனால் இங்கே 3வதாக சொல்லப்பட்டிருக்கிறது, மகா புத்திமானாய் நடக்கிறார். ஆமென். அது எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு காரியம். ஆமென். பாருங்க, நம்முடைய ஜீவியத்திலே நம்ம அப்படி ஒரு பெரிய ஒரு காரியம் நடந்தா, மற்றவங்க எல்லாம் நம்மளை கண்டு பயப்பட்ட இன்னைக்கு என்ன செய்வாங்க? மற்றவர்களை ஏளனமாய் நினைப்பது, மற்றவர்களை அங்கே அங்கே பார்க்க பேசக்கூட பிடிக்காது. அவங்க வேணா வரட்டும், வேணா இங்க அதை செய்யட்டும், இதை செய்யட்டும், இப்படி இன்றைக்கு அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடியும். ஆனால் தாவீதுக்குள்ளாக எந்த விதமான ஒரு குற்றங்கள் குறைகளோ அல்லது யாருமே எதை குறித்தும் இல்லாதபடி அவன் அங்கே அதை சரியானபடி மகா புத்திமானாய் நடக்கிறார். இங்க இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஏன் இந்த மகா புத்திமானாய் அங்கே நடக்கிறார் என்று பார்க்கிற பொழுது, சவுல் ஒரு என்ன செய்கிறார்? இவர் செய்கிறது எல்லாற்றையும் பார்த்த பிறகு இதற்கு முந்தி ஒரு காரியம் நடக்கிறது. இந்த போருக்கு போறாரு பாத்தீங்களா? இந்த போருக்கு போறதுக்கு முன்னாடியே அவர் என்ன சொல்லிடுறார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கோலியாத்த, யாரை? கோலியாத்தை யார் கொல்றாங்களோ அவங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய மகளை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். வாசிங்க 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலில் சர்வ மானியம் கொடுப்பார் என்றார்கள். பாருங்க, சவுல் என்ன செய்ய போகிறாராமா? தன்னுடைய குமாரத்தியை இந்த பெலிஸ்தியன் ஆகிய இந்த கோலியாத்தை யார் கொல்லுகிறார்களோ அப்படி கொன்று போடுகிறவர்களுக்கு தன்னுடைய பிள்ளையை கொடுப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனா இவன்
தாவீதுக்கு என்ன வயது? ஒரு 17-18 வயசு கூட இல்ல அவனை கொன்று போடுறப்போ. அதனால என்ன செய்யல தாவீதுக்கு தன்னுடைய பிள்ளையை கொடுக்கல. தன்னுடைய மூத்த பிள்ளையை திருமணம் செய்யல, வேற ஒருத்தருக்கு திருமணம் செய்து வச்சுட்டார். இப்போ இவர் தன்னை அங்கே அவர் வீட்டுல கொண்டு வர வச்சு, தாவீதை வீட்டுக்கு வர வச்சு, அதுக்கும் பிறகு தாவீது நடக்கிற காரியத்தை பார்க்கிறப்போ குறைந்தது ஒரு 3 ஒரு 5 வருடம் ஆயிருக்கு. ஒரு எப்படியும் இவருக்கு ஒரு 22 வயசு பக்கம் ஆயிருக்கும். இப்போ அந்த நேரத்துல இவருக்கு நேர்ல போய் சொல்றதுக்கு சங்கடம். யாருக்கு? சவுலுக்கு. ஏன்னா முதல்ல தர்றன்னு சொன்னது என்ன செய்யல, தரல. அப்ப என்ன செய்கிறார் பாருங்க, அங்க தன்னுடைய வேலைக்காரர்கள் மூலமாக தாவீது காதுல விழுகிற மாதிரி என்ன செய்கிறாராமா, என்ன செய்கிறார் வாசிங்க. 17ஆம் வசனத்தை வாசிங்க. என் கையல்ல அஹ், பெலிஸ்தரின் கையே அவர்களில் விழட்டும் அஹ், என்று சவுல் நினைத்துக் கொண்டு அஹ், சவுல் தாவீதை நோக்கி, அஹ், இப்ப என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன். அஹ், எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து ம். கர்த்தருடைய யுத்தங்களை நடத்தி என்றான். ம், அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ம், ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு நான் எம்மாத்திரம், ம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்றான். ம், சவுலின் குமாரத்தியாகிய மேராம் தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது ம். அவள் மேகலோதியனாகிய ஆதிரியலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள். பாருங்க, இப்ப சவுலே என்ன பண்ணி போட்டாரு, கொடுக்காம வேறொருவனுக்கு கொடுத்துட்டாங்க. இவன் காத்து இருக்கிறான், அந்த கொடுக்கிற காலம் வரைக்கும் காத்து இருக்கிறாங்க. ஏன்னா ராஜாக்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு 3 மாதம் ஆகும். அந்த ராணியை பக்குவப்படுத்தி அவங்கள அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணி அங்க அந்த ஒரு பெரிய, ஏன்னா ராஜ கல்யாணங்கிறது ஒரு பெரிய அளவுக்கு இருக்கும். அப்போ அந்த பீரியட் வரைக்கும் இவரும் காத்துட்டு இருக்காரு. ஆனா என்ன கிடைக்கல, கொடுக்கல. அதனால இப்ப சவுல் அங்க தாவீது என்ன செய்கிறாரு, சவுளுடைய இன்னொரு மகளாகிய இங்க இந்த மேராபுடைய தங்கச்சி மீகால், அவளை சிநேகிக்கிறார், அவள் மேலே சிநேகப்படுறார். அது கேட்கிறப்போ சவுலுக்கு என்ன ஆகிறது, சந்தோஷமா இருக்கிறதுனால இப்ப அவரு இங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு பாருங்க. சரி, அதை அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். இப்போ இது இதற்கு பிறகு அங்க என்ன செய்கிறாரு, 27ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே ஆ. தாவீது எழுந்து ஆ. தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு போய் ஆ. பெலிஸ்தரில் 200 பேரை வெட்டி ஆ. அவர்கள் நுனித்தோடுகளை கொண்டு வந்து ம். தன் ராஜாவுக்கு மருமகனாகும் ம். படிக்க அவைகளை ராஜாவுக்கு எண்ணி செலுத்தினான். ஆ. அப்பொழுது சவுல் தன் குமாரத்தியாகிய ஆ. மீகாலை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். சரி, இப்போ தாவீது என்ன செய்துட்டாரு, மீகாலை திருமணம் செய்து விட்டார். இப்ப இப்ப இவர் யார் ஆயிட்டாரு, ஒன்று மருமகன், இரண்டாவது யாரு, இவர்தான் அங்கே யாரு சொல்லுவாங்க, இளவரசர். யார் இவரு, இவர் அடுத்த இளவரசர், ராஜாவுக்கு அடுத்த இளவரசர்னு சொல்லுவாங்க. அந்த இளவரசர் பட்டத்துக்கு இவர் வந்துட்டார். ஆனால் இங்க என்ன நடக்குது பாருங்க, தாவீது அவன் என்ன செய்ய வேண்டுமாமா, 29ஆம் வசனம் சொல்லுது, சவுல் இன்னும் அதிகமாக தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு, சத்துருவாய் இருந்தான். சரி, இதைத்தான் நம்ம அடுத்த வாரம் நம்ம தியானிக்க போகிறோம். ஏன் அங்கே இவ்வளவு தூரம் செய்தும் சவுல் தாவீதின் மேல இவ்வளவு கோபம் ஏன், அப்ப இது என்ன காரணத்தினாலே என்று நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் தியானிக்க. இன்றைக்கு நம்ம இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். 30ஆம் வசனத்தை வாசிங்க. பெலிஸ்தருடைய பிரபுக்கள் ஆ. புறப்படுகிற போதெல்லாம் ஆ. தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் ஆ. புத்திமானாய் நடந்து கொண்டான். ஆ. அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. போதும் பாருங்க, இங்க 4 காரியம் நம்ம பார்க்கிறோம். முதல் காரியம், அவன் செல்லுகிற இடத்திலே
புத்தியாய் நடக்கிறார். ஆமென். அதனால அதிகாரியாக, அது மட்டுமல்ல சவுலுக்கு பிரியமாக. இரண்டாவது காரியத்தை பார்க்கிறோம், அவன் செய்கைகளிலே புத்தியாய் நடக்கிறார், கர்த்தர் கூட இருக்கிறார். மூன்றாவது, அங்கே எல்லா ஊழியர்களை விட புத்தியாய் கனமாய் இருக்கிறார். அதனால அவனுக்கு எல்லா மதிப்பும் மரியாதைகளும் கிடைக்கிறது. இங்க இன்னொரு காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, நான்காவதாக இவருடைய பெயர் என்ன செய்யப்பட்டதாமா? கனம்ன்றது. கனம்ன்றதுன்னு என்னது? ராஜாவுக்கு கொடுக்கிற அந்த மகிமையை விட, ராஜாவுக்கு செலுத்துகிறதை விட இளவரசனுக்கு அதிகமான, இளவரசரை பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க. அந்த அளவுக்கு இவருடைய பெயர் என்ன செய்யப்பட்டது? புகழப்பட்டது. இவருடைய பெயர் புகழப்பட்டது. அப்போ இங்க ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இங்க இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே கோபம் வருது. தாவீதுக்கும் சவுலுக்கும் கோபம் வந்து இவரு ஓடிடுறார். தாவீது என்ன செய்யறாரு? அரண்மனையை விட்டு ஓடிடுவார். அரண்மனையை விட்டு ஓடிடுறார். ஓடி இவரு காடு காடா அலைஞ்சிறார். அது அவர் எத்தனை இடத்துக்கு போறாருன்னு அது ஒரு நம்ம செய்தி எடுக்கல. ஏன்னா அது ஒரு ஆசீர்வாதமான செய்தி. இந்த சாமுவேல் புஸ்தகத்துல ஒவ்வொரு அதிகாரத்திலேயும் ஒவ்வொரு வசனத்துக்குள்ளும் ஆயிரக்கணக்கான அதிசயமான ஆசீர்வாதமான காரியங்கள் இருக்கிறது. இதுதான் நல்ல கவனமா கேட்டுக்குங்க. இந்த சாமுவேல் புஸ்தகத்திலையும் அதே போல நாளாகம புத்தகத்திலையும் இவர்களை ரெண்டு பேரை பத்தி சொல்லி இருக்குது. இதுதான் முழுக்க முழுக்க சங்கீத புத்தகம். ஆமென். இங்க என்ன நடக்குதோ இதை அப்படியே தாவீது பாடலாய் பாடுவதுதான் சங்கீதம். இப்ப நீங்க வாசித்தீங்கல்ல 18ஆம் அதிகாரத்துல, அங்க ஒரு காரியத்தை பாருங்க. அதுதான் அது அந்த ஒரு அதிகாரம் மட்டும் இல்ல, இந்த தாவீது தான் இந்த சங்கீதத்தை எழுதுனது. தாவீதனுடைய சங்கீதம்னு தான் சொல்லுவாங்க. சங்கீதத்தையே யாருடைய சங்கீதம் பாங்க? தாவீதின் சங்கீதம்னு தான் சொல்லுவாங்க. அதனால இப்ப நம்ம வாசித்த 18ஆம் சங்கீதத்துல கூட அந்த தலைப்பே பாருங்க, ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கையுக்கும், அடுத்தது யாரு? அடுத்து யார் போட்டிருக்கு? வாசிங்க. சவுலின் கையுக்கும் நீக்கலாக்கி விடுவித்த நாளிலே பாடின பாடல். வாசிங்க, சரியா வாசிக்கணும், கவனமா கரெக்டா வாசிங்க. சவுலின் கையுக்கும் நீக்கலாக்கி, சவுளுடைய கையுக்கும் நீக்கலாக்கி பாடின பாட்டு இது. இது போக நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் வாசிக்கலாம். நீங்க 17ல பாத்தீங்கன்னா தாவீதினுடைய விண்ணப்பம். அதுக்கு முன்னாடி 16வதுல பாத்தீங்கன்னா தாவீது எழுதின மிக்காத்தாம் என்னும் பொற்பனத்திய கீதம். இப்படி ஒவ்வொன்றிலேயும் அங்கே தாவீது சங்கீதம் எங்கே எந்த இடத்துல என்னன்னு அங்கே தலைப்போடு அது சொல்லப்பட்டிருக்கும். அது முழுவதும் இங்கே இந்த சாமுவேல் புஸ்தகத்திலே நடந்த காரியங்கள். புரிகிறதா உங்களுக்கு? அதான் வேதத்திலே மிக அதிகமாக பேசப்பட்ட நபரிலே தாவீதும் ஒருவர். ஆமென். அதனாலதான் தேவன் அங்கே தாவீதின் வம்சத்திலே வர்றார். அதைத்தான் நம்ம போன வாரம் கூட தியானித்தோம். 2 வம்சத்தை மிக முக்கியமாக வேதத்திலே குறிப்பிட்டிருக்கு. ஒன்று யாரு? ஆபிரகாம், இன்னொன்று தாவீது. இந்த 2 வம்சத்திலே தேவன் வர விரும்பினார். ஏனென்றால் ஆபிரகாம் இருக்கிறப்போ அந்த கோத்திரம் வரல. ஆனால் தாவீது வர்றப்போ, தாவீது எந்த கோத்திரம்? யூத கோத்திரம். அதனாலதான் யூத ராஜாங்கிறார். இயேசுவை என்ன சொல்றாங்க? யூதர்களுடைய ராஜா எங்கே பிறந்திருக்கிறார். தாவீது ஒரு யூத கோத்திரம். ஏன் யூத கோத்திரம்னு நம்ம ஒரு நாள் தியானிச்சோம். கர்த்தருக்கு சித்தமானால் அதையும் இன்னும் ஒரு முறை கூட நம்ம தியானிக்கலாம். அது அவ்வளவு மகிமையானது. அதனாலதான் இன்றைக்கு உலகத்திலேயே இங்கே இஸ்ரவேலாகட்டும் அமெரிக்காவாகட்டும் உலகத்திலேயே மிக அதிகமாக
பணம், அங்கே ஷேர் மார்க்கெட், அது மட்டும் இல்ல உலகத்திலேயே எல்லா அங்க அந்த இது சொல்லுவாங்க என்னது, வெப்பன்ஸ், இராணுவ படை, அங்கே மிஷன்ஸ், இப்படி நிறைய சொல்லலாம். அவங்க கிட்ட அவ்வளவு தூரம் இருக்கிறது. அவர்களை எதிர்த்து இன்றைக்கு வரைக்கும் ஒருவரும் எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியல. கொஞ்ச நாள், 2 நாள் 4 நாள் ஜெயிக்கிற மாதிரி தெரியும். அப்புறம் இவங்க ஒரு அட்டாக் பண்ணாங்கன்னா டோட்டல் டிஸ்ட்ராய் ஆயிரும். அவ்வளவு தூரம் வல்லமை படைத்தவர்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய செல்ல பிள்ளைகளாக இருக்கிறார். ஆமென். பாருங்க, அதனாலதான் தேவன் அவர்களுக்கு அங்கே எல்லா காரியத்திலேயும் கூட நிற்கிறார். அப்போ இங்க நம்ம ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இங்கே இந்த தாவீது அங்கே சவுலிடத்திலிருந்து ஓடி, அவர் எங்க ஓடுறாருன்னு நீங்க வாசித்தீங்கன்னா அவர் நிறைய இடத்துல போறார். அதிலே ஒன்றுதான் இங்க நீங்க வாசிக்கிற 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்துல வாசிங்க. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்துல ஒரு காரியம் ஒன்று நடக்கிறது. அது ஒரு தனி செய்தியா ஒரு நாளைக்கு வச்சுக்கலாம். அதை நான் ஒரே ஒரு தலைப்புல சீக்கிரம் முடிக்கிறேன். இங்க அபிகாயில், யாரது? அபிகாயில்னு ஒரு ஸ்திரீ இருக்கிறார். சரி, 3ஆம் வசனத்தை வாசிங்க, அப்ப உங்களுக்கு புரியும். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள். அந்த புருஷனும் முரடனும் ராகிதருமாய் இருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். பாருங்க, காலேபு எவ்வளவு பெரிய ஒரு ஞானமாய் ஒரு புத்தியாய் நடந்து அங்கே மோசே கூட வருகிற நாட்களிலே 2 பேர் தான் மரிக்காம இருந்தாங்க. யாராரு? யோசுவாவும் காலேபும். அப்ப அவ்வளவு தூரம் தேவனாலே கனப்படுத்தப்பட்ட அந்த பிள்ளை, அந்த சந்ததியிலே, காலேபுடைய சந்ததியிலே வந்தவன் தான் யார் அவன்? இவன் எப்படி இருக்கானாமா? இவன் எப்படிப்பட்டவனாமா? முரடனும் திராகுதன். திராகுதன் என்னது? யார் என்ன சொன்னாலும் அடங்கவே மாட்டான். அவ்வளவு தூரம் அங்கே அவன் பேரே என்னவாமா? அவன் மனைவியே சொல்றா பாருங்க. நீங்க வாசிங்க, 25ஆம் வசனம் வாசிங்க. பாருங்க, ஒரு மனைவி சொல்றா தன்னுடைய கணவனை பத்தி. அவன் யாராமா? பேலியாள்னு என்னது? பேலியாள்னு என்னது? ஏன் பேலியாள்னு வேதத்துல வருது? நான் அநேகம் தடவை சொல்லி இருக்கிறேன், இன்னும் ஒரு முறை சொல்றேன், கவனமா ஞாபகம் வச்சுக்குங்க. பேலியாளின் பிள்ளைகள் என்றால் இந்த பேயார் வணக்கம்னு சொல்லுவாங்க. அங்கே உலக பிரகாரமான உலக வழிபாடுகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறது, அக்கிரமங்கள், அநியாயங்கள், மீறுதல்கள், பேசித்தனம், விபச்சாரம், அங்கே உலகத்திலே காணப்படுகிற விக்கிரக ஆராதனை காரியங்கள், இப்படி செய்கிறவர்கள் தான் யாரு? பேலியா. அதான் யாருது? பேலியா. அப்ப இந்த நாபானும் எப்படிப்பட்டவனா இருந்தானாமா? பாருங்க, அவன் பிறந்து வந்தது காலேப் சந்ததியில. ஆனா அவனுடைய குணநலன்கள் பாருங்க, அதைத்தான் நம்ம அதிகமா வேதத்துல நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு மனிதனை எடுத்து தியானிக்கிறது. எதுக்குன்னா, அந்த மனிதர்கள் தேவன் இந்த பூமியில ஏன்னா ஒரு முறை பிறப்பதும் பின்பு மரிப்பதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட நியதி. அப்போ நீங்க இந்த பூமியில பிறக்கிறப்போ உங்கள் ஜீவியம் எப்படி இருக்கிறது என்று அடுத்த சந்ததி சொல்லுவாங்க உங்களை பத்தி. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க ஞானமாய் நடக்கிறீங்களா, புத்தியாய் நடக்கிறீங்களா, இல்ல முரட்டுத்தனமா நடக்கிறீங்களா, துரோகமா இருக்கிறீர்களா, அங்கே புத்தியீனமாய் நடக்கிறீர்களா, ஒழுக்கம் கெட்டு நடக்கிறீர்களா, அசுத்தமாய் இருக்கிறீர்களா, கொலைகாரனாய் இருக்கிறீர்களா, அருவருப்புள்ளவர்களாய் ஜீவிக்கிறீர்களா என்று அடுத்த சந்ததி தான் சொல்லுவார்கள், அல்லது கூட இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க. இன்றைக்கு இங்க இந்த மனிதனை பார்க்கிறோம். இவன் எப்படிப்பட்டவனாயிருந்தானாமா? அவன் மனைவியே சொல்றான், அபிகாயில் சொல்றான், அவன் ஒரு பேலியால்,
அது மட்டுமல்ல, அவன் ஒரு பொருட்டாகவே எண்ண வேண்டாம். ஏன்னா ஏன் அப்படி சொல்றாங்க பாருங்க, அடுத்து அப்படியே தொடர்ந்து வாசிங்க. அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. போதும். உம்முடைய அடியாளாகிய அங்க நாபால்னா என்னவாமா? பைத்தியக்காரனாமா. அவன் பேருக்கு தகுந்த மாதிரி அவன் பைத்தியக்காரனா தான் நடந்துக்குவான் அப்படிங்கிறாங்க. இப்ப பாருங்க, ஒரு மனிதன் அங்கே நீங்க இன்னொரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இந்த நாபாலோ இந்த அபிகாயிலோ வந்து சாதாரணமானவர்கள் அல்ல, இவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? 2ஆம் வசனத்துல வாசிங்க, அவன் எப்படிப்பட்ட மனுஷன் பாருங்க. மாகோனிலே மனுஷன் இருந்தான். பாருங்க, அவனுடைய அந்த ஊர் பேர் வந்து மாகோன். அந்த ஊர் பேர் என்னது? அது பாரான் வனாந்தரத்திலே. பாரானுங்கிறது ஒரு இடம். அந்த பாரானுங்கிற அந்த வனாந்தரத்துல ஒரு மாகோனுங்கிற ஒரு இடம். இந்த இடத்துல ஒரு மனுஷன் இருக்கிறான். அதுதான் இவன் யாரு? இந்த நாபால். அவன் என்ன செய்கிறான் பாருங்க. அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகாபாரி குடிகாரன் அப்படின்னு என்னது? மொடா குடியனுங்கிறோம்ல, அதான் அது. அவன் எப்படிப்பட்டவன்? மொடா குடியன். நம்ம உள்ளூருக்குள்ள சொல்ற மாதிரி மொடா குடின்னா என்னது? அண்டா கணக்குல பெரிய பெரிய பாத்திரத்தை வச்சு ஒரு நாளைக்கு 5 லிட்டர் 10 லிட்டர் குடிக்கிறது. அப்படி குடிக்கிற ஒரு மகா குடியன் அவன், குடிகார. 2வது அவன் எப்படிப்பட்டவனாமா? அவன் எப்படிப்பட்டவனா இருந்தானாமா? முரடன் துரோகிதமாய் இருக்கிறான். அது அவனுக்கு அவனுடைய செய்கைகள் இதெல்லாம் பாருங்க. இப்போ அவன் எப்படிப்பட்டவன் நான் சொல்ல வந்தது பாருங்க. அவன் எப்படிப்பட்டவன்? 3000 ஆடுகள், அப்புறம் என்னது 1000 வெள்ளாடு இருக்குது. அப்போ ஒரு மிகப்பெரிய, நம்ம சொல்ல நீங்கல்ல, கோழி பண்ணை வச்சு நடத்துறாரு, அல்லது பெரிய கம்பெனி வச்சு கம்பெனி ஓனரு, அல்லது பெரிய தோட்டத்து முதலாளிகள் அப்படின்னு சொல்ற மாதிரி இவனுக்கு 3000 ஆடுகள் இருக்கு. நீங்க இந்த 3000 ஆடுகள் மேய்க்கிறதுக்கு எத்தனை ஆட்கள் வேண்டும்? எவ்வளவு இடம் வேண்டும்? அது மட்டுமல்ல, தொழில்துறை அப்படின்னு என்னது? ஒரு இண்டஸ்ட்ரியல் வச்சு நடத்துறவர். என்ன இண்டஸ்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆடுகளுடைய அந்த மயிர்களை கத்தரித்து அந்த நாட்களிலே அவர்களுக்கு கம்பளி செய்யறாங்க பாருங்க. கம்பளி செய்கிற ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரி ஓனர் இவர். சாதாரண மனிதன் இல்லை. ஆனால் அவன் மனைவி அவனை குறித்து பேசுவதுதான் அங்கே எப்படிப்பட்ட காரியமா இருக்கு பாருங்க. அப்போ ஒரு மனிதன் எவ்வளவுதான் ஆஸ்தி அந்தஸ்து பொருளாதார ரீதியாக அல்லது எவ்வளவு பெரிய ஒரு இடத்துல பெரிய காரியம் இருந்தாலும் அவனுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது மற்றவர்களுடைய பார்வையிலே? மனைவியுடைய பார்வையிலே அவன் ஒரு பைத்தியக்காரங்கிறார். அது மட்டுமல்ல, அவன் ஒரு முடாக்குடியன், முரடன், பேலியால், துரோகிதன் அப்படிங்குது. அப்ப இன்றைக்கு ஜனங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கார்கள் என்று நீங்க கவனிக்க வேண்டும். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், தாவீதினுடைய ஜீவியத்திலே நீங்க பார்க்கிறப்போ அவனுக்கு ஒரு பதவி, அவனுக்கு ஒரு காரியம் வர்றப்போ ஞானமாய் புத்தியாய் அங்கே சரியானபடி செய்கிறான். ஆமென். அதனால தேவன் அவனோடு கூட இருந்தார். ஆனால் இந்த சந்ததியிலும், காலேபினுடைய சந்ததியிலும் தேவன் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவனுடைய செய்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பேலியாளுடைய செய்கையாக இருக்கிறது, பேலியாளுடைய கிரியைகளாக இருக்கிறது. அவன் ஒரு பைத்தியக்காரன் அவன் மனைவியே சொல்லுகிறான். பாருங்க, இங்க ஒரு காரியம் நடக்கிறது. என்னன்னா, தாவீது காட்டுல இருக்கிறார். அங்கே சவுலுக்கு பயந்து காட்டுல இருக்கிறப்போ இந்த நாபால் கிட்ட தன்னுடைய ஆட்களை அனுப்பி, நாங்க ஒரு 400 பேர் இங்க வந்திருக்கிறோம், எங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது உதவி செய் என்று சொல்லி, நாங்க என்ன செய்கிறோம், உங்களுடைய ஆட்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் உதவி செய்கிறோம், நீங்க எங்க ஆளுகளுக்கு உதவி செய்யுங்க, உங்க ஆளுகளை கேட்டு பாருங்க, நாங்க உங்க ஆளுகளுக்கு நாங்க தொல்லை பண்ணல, நாங்க ஒன்றும் கொள்ளையடிக்கிறக்கோ அல்லது உங்கள் பொருளை திருடவோ வரல, நாங்க உங்களுக்கு பாதுகாப்பா உங்களுக்கு உதவியா இருக்கிறோம், அதனால எங்களுக்கு அதற்காக எங்களுக்கு சிறிய உதவி செய்யன்னு சொல்லி கேட்கிறார் தாவீது. அது ஒரு டீசெண்டான ஒரு காரியம். ஏனென்றால் அன்றைய நாட்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்துல நம்ம ஊர் மாதிரி லைட்டு 24 மணி நேரம் லைட்டு, பஸ் போக்குவரத்து அப்படி இப்படி எல்லாம் இல்லை.
அதெல்லாம் வனாந்தரம். அதிகபட்சம் இந்த நம்ம சொல்றோம்ல சிமினி விளக்கு அப்படி, அல்லது அந்த எரிபந்த மாதிரி எடுத்து தான் போவாங்க. அந்த நாட்கள்ல எல்லாம் அங்க விளக்கே கிடையாது. அப்படித்தான் இருக்கு. இப்ப இரவு நேரத்துல தான் திருடர்கள் தொல்லை, கொள்ளையர்கள் தொல்லை அதிகமா இருக்கும். ஆனால் தாவீது எவ்வளவு பெரிய ஆள், எந்த இடத்துல என்ன வந்தாலும் தாவீது முன்னாடி ஒருத்தரும் நிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் யுத்த வீரன். அப்போ அவர் இவங்க 400 பேரு கூட வச்சு இவர் என்ன செய்கிறாரு, அங்கே பாதுகாப்பா இருக்காரு. இவங்களுக்கும் அவர் பாதுகாப்பா இருக்கிறார். அப்ப அவரு ஒரு சின்ன உதவி கேட்கிறப்போ இந்த ஆள் என்ன செய்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவீதுன்னு தெரியாது, யாரையும் தெரியாதுன்னு சொல்லி அங்கே அவரை அவமானப்படுத்தி விடுகிறார். இதைய தாவீது கேட்ட உடனே, நான் ஏன் அதையெல்லாம் படிக்கலைன்னா படித்த நேரம் டைம் எடுக்கும், அதனால சீக்கிரம் முடிச்சிடறான். அப்போ இவருக்கு கோபம் வருகிறது. கோபம் வந்து இவர் என்ன செய்கிறார் பாருங்க. அங்க 22ஆம் வசனத்தை வாசிங்க. 21, 22 வாசிங்க சீக்கிரம். தாவீது தன் ஜனங்களை நோக்கி, ஆ. அவனுக்கு வனாந்தரத்தில் இருக்கிறதை எல்லாம் வீணாகவே காப்பாற்றி பாருங்க, அவனுக்கு இருக்கிறத நான் இத்தனை நாளா வீணா காப்பாத்திட்டு இருந்தேன். நான் அவனுக்கு உதவி செய்யலாம். சரி, நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம் வனாந்தரத்துல, நம்ம வெறுமனே ஒருத்தர்கிட்ட காசு கேட்க வேண்டாம், ஒருத்தர்கிட்ட உதவி கேட்க வேண்டாம், அவனுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கலான்னு சொல்லி அங்கே நான் அவனை காப்பாத்திட்டு இருந்தேன். அவனுக்கு உண்டானதில் எல்லாம் ஒன்றும் காணாமல் பாருங்க, அவனுக்கு அந்த 3000 ஆடுகளும் 1000 அங்கே வெள்ளாடுகளும் இப்படி இருந்ததுல ஒன்று கூட நாங்க திருடவோ காணாமல் போகவோ இல்லாமல் நாங்க அதை பாதுகாத்தோம். என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை பாருங்க, செய்தான். இத்தனை செய்தும் அவன் எனக்கு நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறான். அதனால இப்ப நான் என்ன செய்ய போகிறேனாமா, அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதலாய் பொழுது விடியும் மட்டும் நான் உயிரோடே வைத்தால் தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லியிருந்தான். பாருங்க, அங்க இருக்கிற வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு போடு, ஒரு நாய்க்குட்டியை கூட விடாதீங்கிறார். ஏன்னா அன்றைக்கெல்லாம் நாய்கள் தான் என்ன கொடுக்கும், பாதுகாப்பை கொடுத்துட்டு இருந்தது. அப்போ ஒன்ன கூட விடாம எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி எரிஞ்சிருங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ அபிகாயில் கிட்ட இந்த தகவல் போகுது. ஆனா அவ உடனடியா எந்திரிச்சு ஒரு காரியத்தை செய்கிறாள். அது அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த அபிகாயில் என்ன சொன்னாள் என்று மட்டும் நான் இன்னைக்கு சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா கர்த்தருக்கு சித்தமானால் இது ஒரு நாளைக்கு நம்ம இந்த செய்தியா எடுக்கலாம். இவள் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறாள். வாசிங்க, 28ஆம் வசனத்தை வாசிங்க. உமது அடியாரின் பாதகத்தை மன்னியும். பாருங்க, எங்களுடைய தப்புகளை எங்களுக்கு நீங்க மன்னிங்க. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். பாருங்க, தாவீது யாருன்னே அவளுக்கு தெரியாது. அவள் கேள்விப்பட்டாள். அதுக்கு பிறகுதான் கேள்விப்பட்டு, ஓ இவரு இப்படிப்பட்டவரா என்று சொல்லி, இப்போ இவர் வனாந்தரத்தில் இருக்காரு. ஆனால் தாவீதுக்கு தேவன் என்ன செய்ய போகிறாராமா, கர்த்தர். ஏனென்றால் இந்த கர்த்தரை பற்றி யாருக்கு தெரியும், காலேபனுடைய சந்ததிக்கு தெரியும். ஏன்னா அவர்களும் யாரு, இஸ்ரவேல் வம்சத்தார் தான். புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனாலதான் அந்த ஸ்திரீ என்ன சொல்றாள், அபிகாயில், கர்த்தர் என் ஆண்டவருக்கு ஒரு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். நிச்சயமாய் கட்டுவாளுங்கிறார். இது ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி. ஆமென். ஆமென். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. அடுத்தது பாருங்க. என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. பாருங்க, கர்த்தருக்காக யுத்தம் செய்கிற ஒரு யுத்த மனுஷன். ஏனென்றால் அங்கே கோலியாத் என்ன செய்தான், தேவனுடைய நாமத்தை நிந்தித்தான். அப்ப அந்த கோலியாத்தை கொன்று போட்டதெல்லாம் நிச்சயமா இவளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் இங்கே அவள் சொல்லுகிறாள், என் ஆண்டவன். ஆண்டவன்னா என்னது, தாவீதை சொல்றார். ஏன்னா ஆண்டவன்கிறது அன்றைக்கு ஒரு மரியாதையான வார்த்தை. என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. அது மட்டுமல்ல, அங்க பாருங்க சொல்றார் அப்படி. நீர் உயிரோடே இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக. பாருங்க, இதை நீங்க செய்தீங்கன்னா இது ஒரு பொல்லாப்பு. நீங்க ஒரு நல்ல காரியத்துக்காக ஒரு மனிதனை நீங்க அழிச்சு கொள்ள வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணும், நான் உதவி செய்கிறேன், அதுக்காக இவனை கொன்று அதனால ஒரு பொல்லாப்பு உங்களுக்கு தேடிக்கொள்ள வேண்டாம். அது மட்டுமல்ல, 30ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. கர்த்தர்
பாருங்க, இவளுக்கு தெரிகிறது இந்த முழு இஸ்ரவேலுக்கும் நீர் யாராக வரப்போகிறீரம்மா? அதிபதியாக வரப்போகிறீர். அது மட்டுமல்ல, வாசிங்க. போதும். பாருங்க, ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு உங்களை அதிபதியாக்குவார், நிச்சயமா ஒரு நல்ல வீட்டை கொடுப்பார் என்று சொல்லி, இதனால உங்களுக்கு மனமோ இடரலோ ஒரு துக்கமோ வர வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்கிறப்ப என்னையும் நினைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார். ஆமென். அப்ப இதைய தாவீது கேட்டு அங்க சொல்றாரு பாருங்க, இன்றைய தினம் உன்னை சந்திக்க அனுப்பின தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கை பழிவாங்காதபடிக்கும் இன்றைய தினம் எனக்கு தடை செய்யப்பட்டபடியால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். ஆமென். பாருங்க, அப்போ இங்கே இந்த காரியத்தை செய்ய வேண்டியது யாரு? நாபான் செய்ய வேண்டியது. ஏனென்றால் அவன் தான் அந்த குடும்ப தலைவன். ஆனால் அந்த தலைவன் அவ்வளவு ஆஸ்தியும் அந்தஸ்தும் பொருட்களும் ஆட்களும் வேலைக்காரர்களும் அங்கே உயர்ந்த ஒரு காரியத்தில் இருக்கிறவன், அவன் ஒரு குடிகாரனாக, அவன் ஒரு துன்மார்க்கனாக, அங்கே அவன் ஒரு முரட்டாட்டம் பிடித்தவனாக, முரடனாக, துரோகிதம் பண்ணுகிறவனாக, அக்கிரமங்கள் அநியாயங்கள் மீறுதல் செய்கிறவனாக இருக்கிறதுனாலே அவனுடைய மனைவி எப்படி இருக்கிறாள்? ஒரு புத்திசாலி. இதுதான் இன்றைக்கு அநேக குடும்பங்களை நடக்கிறது. நேற்று கூட ஒரு காரியத்தை நான் வாசித்தேன். நான் இன்னைக்கு கூட எல்லாத்துக்கும் அதை ஃபார்வேர்டு பண்ணியிருக்கிறேன். கன்னியாகுமரியில ஒரு சர்ச்சு, அவரு இந்த மாதிரி சிம்பிளா வீட்டுல நடத்திட்டு இருக்கார். அங்க பக்கத்துல ஒரு பெரிய சர்ச் இருக்கு. அந்த பாஸ்டர் என்ன பண்றாரு, இவரு மேல வேணும்னே பழி சொல்லி அவருக்கு கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, இல்ல அவரெல்லாம் சத்தம் போடல, அவர் அமைதியாத்தான் இருக்காரு, அவரும் ரொம்ப வருஷமா நடத்துறாரு, விட்டுருங்கன்றார். அந்த கேஸ் தள்ளுபடி ஆகுது. மறுபடியும் கேஸ் போடுறாரு. இல்ல அவர் தொந்தரவு பண்றாரு, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி செகண்ட் டைம் ஆகுது. தேர்ட் அவர் மெட்ராஸுக்கு போறார், ஹைகோர்ட்டுக்கு போறார். சாரி, மதுரை ஹைகோர்ட்டுக்கு. இப்ப மதுரை ஹைகோர்ட் என்ன பண்ணுது, எல்லாம் விசாரிச்சு பார்த்து இதெல்லாம் இல்ல, இவங்க 2 பேர்த்துக்குள்ள இந்த கேஸ் போட்டவருக்கு அவரு மேல ஒருத்தருக்கு ஒருத்தர், இவரும் பாஸ்டர் அவரும் பாஸ்டர், இவர் ஊழியம் பண்றது அவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே ஜட்ஜ் என்ன பண்ணிட்டாரு, நீ சும்மா இருக்க மாட்டியா, அவர் பாட்டுக்கு அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு, நீ இப்ப அவரை ஏன் தொல்ற பண்றேன்னு சொல்லி கோர்ட்ல நீ கேஸ் போட்டதுனால நான் உனக்கு 25,000 ரூபாய் ஃபைன் கட்டுறேன், நீ பணத்தை கட்டிரு, இனிமேல் வந்தீங்கன்னா உன்னை தூக்கி உள்ள போட்டுருவோங்கிற மாதிரி அவர் தீர்ப்பு சொல்லியிருக்கார். பாருங்க, அதுதான் வேதத்துல நான் இந்த காரியத்தை பார்த்தோன்னா நான் அந்த குரூப்ல நான் தான் போட்டு விட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. இப்ப இவர் யாரு? இவரும் போதகரு. அவர் யாரு? அவரும் போதகரு. அப்ப இது என்னமோ பிசினஸ் மேனுங்க சண்டை போடுற மாதிரி இருக்கு. ஒரு போதகருக்குள்ள ஒரு போதகர், அதுவும் ஒரே ஊர்ல ஒரே வீதியில ஒரே இடத்துல இருக்கிறவர்களுக்குள்ள ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம எரிச்சல் கோபம் அடைகிறது. அன்னைக்கு தாவீது என்ன செய்தான், தாவீது மேல எப்படி சவுல் செய்தானோ அதை போல இங்க அபிகாயில் அந்த குடும்பத்துக்கு வர வேண்டிய அந்த மரணத்தை எப்படி அங்கே அவள் தடுத்து அவள் புத்தியாய் நடந்து கொண்டாளோ அதை போல பாருங்க, இன்றைக்கு ஜனங்களுடைய மனநிலை அது அப்படியே ஜனத்துக்கு நபருக்கு நபர் மாறிக்கொண்டு வருகிறது. அதனாலதான் நம்முடைய ஜீவியத்திலேயும் நம்ம மிகவும் கவனமாக மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்ம ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், புத்தியோடு நடந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம்.
ஆமென். பாருங்க, நான் ஒரு 2 காரியத்தை நம்ம வாசித்து சீக்கிரம் முடிக்க போகிறோம். சீக்கிரம் 2-3 வசனத்தை வாசிங்க. யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்றார், வாசிங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க. இப்ப நம்ம வாசித்த சங்கீதம் 18ல 6ஆம் வசனத்துல பாருங்க, அங்க தாவீது சொல்றாரு, கர்த்தர் எனக்கு நெருக்கம் உண்டாகிற பொழுது கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்தார், என் ஜெபத்தை கேட்டு எனக்கு ஆதரவு கொடுத்தார்னு நம்ம வாசித்தோம். அதே மாதிரி அதே சங்கீதத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, அவரு தாவீது சொல்றாரு, என் கை துரோகம் செய்யவில்லை, அது மட்டுமல்ல தேவனுடைய பிரமாணத்தை நான் ஒன்றை கூட நான் தள்ளவில்லை. நீங்க இந்த 18ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டில் உட்கார்ந்து ஒரு தடவைக்கு 2 தடவை வாசித்து பாருங்க. நான் சொன்ன காரியத்தை எல்லாம் அங்கே தாவீது அங்கே கோடிட்டு காட்டி இருக்கிறார். அதே மாதிரி எனக்குள்ள எந்த துர்குணம் இல்லாதபடி நான் அந்த துர்குணத்துக்கு விலக்கி என் கைகளை சுத்தமாய் வைத்துக் கொண்டேன். அது மட்டும் என் கால்கள் வலுவாதபடி என் பாதைகளை நீர் அகலமாக்கினேன். அது மட்டுமல்ல, அங்கே என்னுடைய சந்ததி சதா காலமும் உம்மிடத்திலே கிருபை கிடைக்கட்டும்னு சொல்லி 50வது வசனத்துல சொல்றார். பாருங்க, தாவீது எல்லா நேரங்களிலும், அதைத்தான் நீங்க அங்க சங்கீதம் முதல் சங்கீதத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப தேவ சமூகத்திலே நீங்க காத்திருக்கிறப்போ, தாவீதனுடைய ஜீவியத்திலே கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் வருகிற நாட்கள்ல இன்னும் அநேக காரியங்களை பார்க்கலாம். தாவீது எல்லா காரியத்திலேயும் தேவனை முன்னிறுத்துகிற ஒரு மனுஷனாக இருந்தார். ஆமென். அதனாலதான் அங்கே நம்ம வாசிக்கிறப்போ அப்போஸ்தலர்ல அங்கே வாசிக்கிறோம் 13:22 தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன். பாருங்க, சும்மா ஒருத்தரும் போய் தேவனுடைய இருதயத்துக்குள்ள போக முடியாது. தேவனுக்கு அவ்வளவு பிரியமா இருக்கு தாவீதின் மேல. ஏனென்றால் எல்லா காரியத்திலும், எல்லா நாளும், எல்லா ஜீவன் முழுசும், அவர் உயிரோடு இருந்த எல்லா நாளும் தேவனுக்கு பிரியமான காரியத்தையே தான் அவர் செய்தார். அவர் அவ்வளவு தூரம் எல்லாவற்றிலும் சரியாக தன்னை வைத்துக் கொண்டார். அதனாலதான் தேவன் அவரோடு கூட இருந்து இன்றைக்கும் அங்கே இஸ்ரவேல் தேசத்திலே போனால் அங்கே தாவீதின் பட்டணம் சிட்டி ஆஃப் டேவிட் என்று உள்ளது. அவ்வளவு தூரம் தேவன் அந்த மனிதனை உயர்த்தி வச்சிருக்கிறார். அதே போல இங்க இன்னும் 2 பேர்த்த மட்டும் நம்ம இப்ப பார்க்க போகிறோம். வாசிங்க. யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்றார், அங்கே இஸ்ரவேலில் இருந்து புறப்பட்டு வர்றாங்க, எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு வர்றப்போ யோசுவா கிட்ட தேவன் சொல்றார். வாசிங்க, யோசுவா 1:7-8 சீக்கிரம் வாசிங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதா இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை பாருங்க, நீ எப்படி இருக்க வேண்டுமாமா? போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நட. அது மட்டுமல்ல, அதை விட்டு பாருங்க, வலதுபுறமோ இடதுபுறமோ விலகாதபடி கவனமாயிரு. பாருங்க, ஆண்டவர் நான் கூட இருக்கிறேன், ஆனால் நீ செய்ய வேண்டியதை புத்தியாய் செய். ஆமென். அப்ப தேவன் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறப்போ நம்ம தான் அதை செய்யணும். சரியா? நம்ம எல்லாரும் சொல்றேன், நான் பரிசுத்தாவி பெற்றிருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் கிறிஸ்தவன், நான் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறேன்னா வெறும் பேச்சில் அல்ல, செய்கையில காட்ட வேண்டும். ஆமென். போகிற இடத்துல எல்லாமே, எங்க போனாலும் போகிற இடம் எல்லாம் புத்திமானாய் நட. எப்படி? போகிற இடம் எல்லாம் புத்திமானாய் நட. வலதுபுறம் இடதுபுறம் அப்படின்னு என்னது? இவரை பார்த்தா அவருக்கு தகுந்த மாதிரி, அவரை பார்த்தா அவருக்கு தகுந்த மாதிரி, லெப்ட் ரைட்டு, ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி எல்லாம் அங்கே கொள்கைகளை, கோட்பாடுகளை அல்லது தேவனுடைய கட்டளைகளை, கற்பனைகளை நம்ம மறந்து போடுறதல்ல. நண்பர் ஒருத்தர் சொல்றாரு, இன்னைக்கு ஒரு நாள் தான் அப்படின்னு சொல்லி அது ஒரு பொய், வீட்டுல பொய் சொல்றது, அல்லது இங்க போறோம் அங்க போறோம்னு சொல்லி பொய்ய சொல்லிட்டு போறது. இப்படி இன்னைக்கு அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது. பொய்களை மட்டுமல்ல, அநேக அசுத்தமான காரியங்கள், அக்கிரமமான காரியங்கள், அநியாயமான காரியங்கள், மீறுதலான காரியங்கள்,
அப்ப இவைகளை தேவ பிள்ளைகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் எதிராளியானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகதேடி சுற்றி திரிகிறான். அவன் எந்த நேரம் உங்களை ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருப்பான். யாராவது 2 பேர்த்த தெரியாத ஆளுகளையோ அல்லது கூட இருக்கிறவங்க மூலமாகவும் உங்களை தொல்லை கொடுத்துட்டே இருப்போம். பாருங்க, தாவீது என்ன செய்தான்? சவுலுக்கு ஒண்ணுமே செய்யலையே, நன்மைகளைத்தான் செய்தார், அவருக்கு எல்லா உதவிகளையும் செய்தார். ஆனால் சவுலுக்குள்ளாக இருந்த காரியம் வேற. அதனாலதான் யோசுவாட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ போற இடத்துல எல்லாம் வலதுபுறம் இடதுபுறம் இரு. அடுத்து சொல்றாரு பாருங்க, கவனமா கேளுங்க, அடுத்த வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை பாருங்க, இந்த வேத புத்தகம், நியாயப்பிரமாண புஸ்தகம் என்ன செய்யக்கூடாது? விட்டு பிரியாதிருப்பதாக வாயில எப்பவும் இருந்துட்டே இருக்கும். இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய பாருங்க, இதுல எழுதியிருக்கிறது எல்லாம் செய்யும்படி நீ கவனமாயிரு, இரவும் பகலும் அதை தியானம் செய். அதனாலதான் அங்கே தாவீதும் அதை செய்தார். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், இரவும் பகலும் தியானமாயிருக்கிறவன் பாக்கியவான்ங்கிறார். ஆமென். பாருங்க, யோசுவா கிட்ட சொன்னதை தாவீது சொல்லி அதையும் அதை அவர் செய்கிறார். அதனாலதான் தாவீது 50ஆம் சங்கீதத்தில் ஆரம்பிக்கிறப்ப அந்தி சந்தி மத்தியான வேளையிலே நான் தியானிப்பேன். ஆமென். அப்ப பாருங்க, தாவீது அதை சொன்னதை சரியாய் நிறைவேற்றுகிறார். சும்மா எல்லாம் தேவன் இருதயத்துக்கு ஏற்றவர்னு சொல்லல. அது ஒரு டைட்டில் அல்ல, அது ஒரு பட்டப்பெயர் அல்ல. தாவீதனுடைய ஜீவியத்திலே அதை செய்து காட்டினார். ஆமென். அப்ப பாருங்க, யோசுவா அதனாலதான் பாத்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய யுத்த வீரன். எப்படி தாவீது யுத்த வீரன் சொல்றோமோ அதை விட பெரிய யுத்த வீரன் யாரு? யோசுவா தான். ஏன்னா யோசுவா தான் என்ன செய்தாரு? இந்த 12 கோத்திரத்திற்கும் எல்லா அந்த அங்கிருந்த அந்த 7 ராஜாக்கள் கத்திரிச்சத்தம், அது ஒரு நாளைக்கு எடுக்கலாம். அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான செய்தி. சரி பாருங்க, அது மட்டுமல்ல, அங்க இன்னொரு ராஜாவை, ஒரே ஒரு ராஜா, அதை நான் சீக்கிரமா சொல்லி முடிச்சிடுறேன். அது ஒரு தனி செய்தி, கர்த்தருக்கு சித்தமான அது தனியா எடுப்போம். 2 நாளாகமம் 26:5 சீக்கிரம் வாசிங்க. 2 நாளாகமம் 26:5 வாசிங்க. தேவனுடைய தரிசனங்களில் முக்கியமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். உசியா ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்தது. பாருங்க, இப்ப எப்படி தாவீது சிறு வயதிலே இருந்தாரோ அதை போல இந்த உசியா என்கிறவரும் 16 வயசுல ராஜாவாகிறார். தாவீது கூட 40 வருஷம்தான் மொத்தமாகவே ராஜாவா இருந்தார். 7 வருடங்கள் யூதர்களுக்கும் பிறகு 33 வருடங்கள் யூதர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் சேர்த்து அவர் மொத்தமா 40 வருஷம் தான் ராஜாவா இருந்தார். ஆனா இந்த உசியா எத்தனை வருஷம்? 52 வயசு வருஷம் எவ்வளவா இருக்காரு? ராஜாவா இருக்காரு. 16 வயசுல ராஜாவாகிறாரு. ஆனா மொத்தம் எவ்வளவு வருஷம் ஆண்டுகிறாரு? 52 வருஷம் ஆண்டுகிறார். சரி, இப்போ வாசிங்க. எருசலேம் நகரத்தானான அவன் தாயின் பேர் எக்கோலியாள். அவன் தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையாய் செய்கிறார். பாருங்க, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையாய் செய்கிறார். அடுத்தது, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். பாருங்க, இவனும் புத்திமானாய் நடக்கிறாரு. அதனால என்ன செய்கிறாரு? கர்த்தரை தேடி, கர்த்தருடைய வேதத்தை தேடி, கர்த்தருடைய வார்த்தைகளை தேடி அதிலே தேவன் சொன்ன காரியங்களை அவன் சரியாய் செய்தனால் கர்த்தர் அந்தந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணினார். அது மட்டுமல்ல, அவன் புறப்பட்டு போய் பாருங்க, பெலிஸ்தியரோடு எப்படி தாவீது போய் பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணாரு, அதை போல இவரும் பத்துகிறார். அடுத்தது பாருங்க, காத்தின் அலங்கத்தை, பட்டணங்களை எல்லாம் பிடிக்கிறார். தாவீது எப்படி பட்டணங்களை பிடித்தார், அதை போல இங்க இவரும் பிடிக்கிறாரு. என்னது? காத்தின் அலங்கம், யப்னேயின் அலங்கம், அசோத்தின் அலங்கம்,
அடுத்தது அஸ்தோத்து நாட்டிலும் பெலிஸ்தியர் நாட்டுக்குள்ளேயும் போய் பட்டணங்களை கட்டுறார். அடுத்தது பாருங்க, பெலிஸ்தியரின் கூர்பாகிலே குடியிருக்கிற அரேபியர், இன்றைக்கு அரேபியர் இருக்கிறாங்க, அந்த அரேபியர்களையும் மெகூனரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். ஆமென். பாருங்க, இவ்வளவு செய்த இந்த ராஜா, நான் அவரு பற்றிய ஒரு வாரம் தனியா நம்ம செய்தி எடுக்கலாம். தாவீதனுடைய ஆயுசு நாட்களிலே அங்கே தேவனுக்கு பிரியமாக, தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவராய் நடந்து கொண்டார். ஆனால் இந்த உசியாவுடைய காரியங்களை நம்ம கவனமாக வைத்து வெல்ல வேண்டும். ஏன் நான் அதை சொல்லுகிறேன் என்றால், தேவன் ஒரு மனிதனுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து, நல்ல புத்தியை கொடுத்து, நல்ல செய்கைகளை செய்ய சொல்லும் பொழுது, அந்த மனிதன் அதை எவ்வளவு சரியாய் பயன்படுத்துகிறான் அல்லது அதை மீறி நடக்கிறானா என்று கவனமாக இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு சித்தமான இதை ஒரு நாளைக்கு நம்ம தியானிப்போம். இன்றைக்கு நம்ம தியானித்த இந்த காரியத்துல நம்ம தேவ சமூகத்திலே நான் சொன்ன வசனத்தை நீங்க வாசித்து முடியுங்க. ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால், நான் முதல்ல சொன்னேன், நான் அந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன் என்று. வாசிங்க 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, பாருங்க, தேவன் உங்களையும் உயர்த்தும்படிக்கு நீங்க என்ன செய்ய வேண்டுமாமா? அவருடைய பலத்த கைக்குள் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். அவருக்கு நீங்க அடங்கி இருக்கணும். நீங்க தேவன் உங்களை உயர்த்துவார். ஆமென். ஒவ்வொரு மனுஷனையும் தேவனுக்கு பிரியம்தான். ஐயோ இவரு இப்படி அவர் அப்படின்னு எல்லாம் தேவன் பாகுபாடே இல்லை. படிப்பு இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, கலர் இருக்கு இல்ல, வயசாச்சு ஆகலை, எல்லாம் தேவனுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. சிறு பிள்ளைகளையும் என்னிடத்திலே வரை தடை பண்ணாதவர். அங்கே கல்லனையும் அவர் ஏற்றுக்கொண்டவர். விபச்சார பெண்ணை கொண்டு வந்த பொழுது, இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அந்த ஸ்திரீயையும் ஏற்றுக்கொண்டவர். வரி வசூலித்தவர்கள், அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள் யாரெல்லாம் அவரிடத்தில் வருகிறார்களோ அவர்களை, இனி நீங்க தவறு செய்யாதீர்கள், உண்மையாயிருங்கள், பரிசுத்தமாயிருங்கள் என்று ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அவர் போதனைகளை கொடுத்து அதிலே உண்மையா இருக்க சொன்னார். ஆமென். அப்படித்தான் நம்மளையும் அவர் இந்த பூமியிலே, நம்ம எத்தனையோ தவறுகள் செய்திருக்கலாம், ஆனால் இனி செய்யக்கூடாது என்று சொல்லி ஞானஸ்நானத்தோடு அதை நம்ம நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் அதையும் மீறி செய்யும் பொழுதுதான் என்ன வருகிறது? உபத்திரவங்கள் வருகிறது, சாபங்கள் வருகிறது. அங்கே குடும்பத்திலே சமாதானம் இல்லாமலும், வியாதியினாலும், பலவீனத்தினாலும், சண்டை சச்சரவுகள், குழப்பத்தினாலும் அங்கே குறைவுகள் ஏற்படுகிறது. அப்ப இதை நம்ம ஒவ்வொரு நாளும் சரி செய்து கொள்ள வேண்டும். எந்தெந்த காரியத்தை எல்லாம் அங்கே, எப்படி ஒரு வருஷம் பிறந்தோன்ன நான் போன வருஷம் இது செஞ்சேன், இனி அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி, அது உலகத்தான் சொல்ற காரியம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும், அதனாலதான் இரவும் பகலும் என்று சொல்லுகிறது. எப்பொழுது? இரவும் பகலும், ஒவ்வொரு நாளும் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். இல்ல இந்த வருஷம் போட்டு அடுத்த வருஷத்திலிருந்து நான் ரெடி ஆகிக்கிறேங்கிறதெல்லாம் அங்க அடுத்த வருஷம் என்ன நடக்குன்னே நமக்கு தெரியாது. இப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகள் எல்லா காரியத்திலும், எல்லா நாளிலும், எல்லா நேரத்திலும் நாம் புத்தியாய் நடக்க வேண்டும், ஞானமாய் நடக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும், கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஆமென். தாவீதோடு கூட இருந்து அவர் எல்லா இடங்களிலேயும் ஜெயத்தை கொடுத்தார். அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கும் நாம் அவருக்கு என்னவாக இருக்க வேண்டுமாமா? அவருக்கு என்ன செய்ய வேண்டுமாமா? அதைத்தான் இப்ப வாசித்தீங்க, எல்லாருமே மறந்தாச்சு. சூப்பர். அவருக்கு கையுக்குள் அடங்கி இருங்கள். அவருடைய பலத்த கரத்துக்குள், அந்த அவருடைய கையுக்குள்ள நீங்க இருக்கணும். அவருடைய கையுக்குள்ள நீங்க இருக்க வேண்டும்.
நீங்க அவருடைய கையை விட்டு நீங்க விட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான். அதனாலதான் ஆண்டவரே என்னை கையை பிடிச்சுக்குங்க, எனக்கு நடக்க பழக்கி கொடுங்கன்னு சொல்லி பாட்டெல்லாம் பாடுறோம். ஆனா நம்ம என்ன செய்கிறது இல்ல, தேவனை குறித்தான பயமோ தேவனை குறித்தான இதோ இல்லாதபடி நம்ம அங்கே உலக யோசனைகள்ல உலக காரியங்கள் இருக்கிறோம். வாசிக்கிற வார்த்தைகளை மறந்து விடக்கூடாது. ஒரு நிமிஷத்துல மறந்துட்டோம்னா எப்படி? அதுதான் கடைசி வசனத்தை வாசிப்போம், வாசித்து ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்றோம். ஒவ்வொருடைய இருதயத்திலும் அந்த வசனம் இருக்க வேண்டும். ஆமென். அதனாலதான் சொல்றாரு, அது உன்னுடைய இருதயத்திலே என்ன செய். அதைத்தான் நம்ம வாசித்தோம். யோசுவாவுக்கு என்ன சொன்னாரு? இரவும் பகலும் அதை தியானம் பண்ணு. தாவீதும் அதைத்தான் சொன்னார். நம்ம திரும்ப திரும்ப அதையே தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பாருங்க, கவனமாக இருக்க வேண்டும் கேட்கிறதிலே. அதைத்தான் கான்சியஸ் மைண்டுங்கிறது. அங்கே மனதை ஒருமுகப்படுத்தி கொள்ள வேண்டும், சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம எல்லா காரியத்திலும் ஜெயம் கொள்ள முடியும். ஆமேன். கர்த்தர் தாமே நம்மையும் அவருடைய கரத்திலே அடங்கி நடக்க, அவருக்கு பிரியமாய் இருக்க, அவருடைய வார்த்தையின்படி ஜீவிக்க கிருபை தருவாராக. நம்ம எழுந்து நின்று ஒரு பாட்டு பாடலாம். காணிக்கை வேலை. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 சொல்லி நான் துதி நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 சொல்லி நான் துதி நாள்தோறும் போற்றுவேன். நாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவ கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவ கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு நன்றி சொல்லி, நீர் எங்களை மரண பள்ளத்தாக்கிலும் பொல்லாத மனுஷர்களுக்கும் பூமி எங்கும் சுற்றித் திரிகிற எல்லா அந்தகார கிரியைகளுக்கும், ஆண்டவரே, பூமியிலே காணப்படுகிற எல்லா குறைவுகளில் இருந்து எங்களை விலக்கி எங்களுக்கு நிறைவுகளை தருகிறவர். எங்களுக்கு ஞானத்தை புத்தியை கொடுத்து நாங்கள் ஞானமாய் பேசவும் புத்தியாய் நடக்கவும் காரியங்களை சமர்த்தமாய் செய்யும். ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே கூட இருந்து நீர் எங்களை பலப்படுத்துகிறீரப்பா. எங்களுக்கு ஆண்டவரே நல்ல உணர்வுகளை கொடுக்கிறீர், நல்ல சிந்தனைகளை கொடுக்கிறீரப்பா, நல்ல ஆலோசனைகளை தருகிற ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறீரப்பா. நீரே எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர். அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல். தாவீதினுடைய ஜீவியத்திலே காணப்பட்ட ஆண்டவரே அந்த காரியங்கள், அவன் செய்கைகளிலே புத்திமானாயிருந்தான், காரியங்களிலே புத்திமானாயிருந்தான். அவனுடைய ஜீவியமானது
ஆண்டவரே அது சரியானபடி ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவியமாய், உமக்கு பிரியமுள்ள ஜீவியமாய், ஆண்டவரே மகா புத்திமானாய் நடந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நாங்களும் ஆண்டவரே சரியானபடி சரியான புத்தியாய் பயன்படுத்த எல்லா காரியத்திலும் ஆண்டவரே காரியங்களிலும் செய்கைகளிலும் நடக்கையிலும் கர்த்தாவே புத்தியாய் நடக்க கிருபையை தாரும். தொடர்ந்து உடைய இரக்கம் உடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு கிடைக்கட்டும். நீரே இரக்கம் பாராட்டும், தயவு பாராட்டும். ஆண்டவரே எப்படி அந்த அபிகாயில் தன்னுடைய குடும்பத்திலே காணப்பட்ட குறைகளை ஆண்டவரே அங்கே தாவீதுக்கு செலுத்த வேண்டிய அந்த கனத்தை மரியாதையை செலுத்தி அந்த குடும்பத்திற்கு வர வேண்டிய அந்த ஆண்டவரே பொல்லாப்பை அவள் விலக்கி பாதுகாத்தாளப்பா. அதை போல ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்திலே வருகிற எல்லா பொல்லாப்புக்கும் விலகி இருக்க நீர் எங்களுக்கு பாதுகாப்பா இருந்து ஆண்டவரே எங்கள் சபைகளிலே வருகிற எல்லா பொல்லாப்புக்கும் பாதுகாப்பா இருக்க சபை பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா நீர் இரக்கம் பாராட்டும், ஞானத்தை தாரும், புத்தியை தாரும். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தேவ கிருபை இரக்கம் கிடைக்கும். ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்ள நமக்கு பிரியமா இருக்க ஆண்டவரே யாரெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும், யாரெல்லாம் சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார் அதில் ஒவ்வொருவருக்கும் பலத்தை தாரும் அப்பா. அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லி ஆண்டவரே இந்த நாட்கள் கடைசி நாட்கள், இந்த பொல்லாத நாட்கள், முடிவின் நாட்கள் என்று உணர்ந்து கொண்டு நாங்களும் வேதத்தை ஆண்டவரே தியானிக்கவும் வேதத்தின்படி ஜீவிக்க கிருபையை தர வேண்டுமா. அதுபோல கொடுத்த காணிக்கைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மிடத்திலே வெறுமையாய் வராதபடி ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே ஆசீர்வாதத்தை சம்பத்தை நாங்கள் காணிக்க உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். கொடுத்த கரத்தை கர்த்தர் ஆசீர்வதி நூத்தனையாய் திரும்பத்தார். அது உம்முடைய ஊழியத்திற்கு என்று பயன்படுத்த அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்க தேவ தயவை தர வேண்டுமா. இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். என் ஆத்மாவே கர்த்தரை முழுவலுமே பரிசு நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறாது. ஆம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய அல்பா ஒமேகா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்க அதை நீங்களும் கேட்டு மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. God bless you. Praise the Lord. Praise to God. Thank you, Jesus. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமானவர். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரமானவர்.